அடுத்து வந்து 10வது அத்தியாயம். இது வந்து தொழில் பலன். அதாவது ஒரு மனிதன் படித்து வளர்ச்சி அடைந்து என்ன மாதிரி படிப்புக்கேற்ற உத்தியோகத்துக்கு போவாரா, இல்லை படிப்புக்கான தொழில் செய்வாரா, இல்லை வெளிநாடு போவாரா, இல்லை வேலையே இல்லாமல் வெறுமனே இருப்பாரா, அவருடைய வாழ்க்கையில் என்ன அந்த குறிப்புகள் கொடுத்துருக்கு, எந்தெந்த வயதில் எந்தெந்த வேலை மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், எல்லா விவரத்தையும் அது தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து வரக்கூடிய வந்து அந்த ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஜீவனம் என்பது வந்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம். நமக்கு எந்தெந்த வயசுல இந்த பொருள் கிடைக்கும், எந்தெந்த வயசுல நமக்கு அந்த பொருள் சேர்க்கைக்கு கிடைக்கும், அது உத்தியோகத்தின் வழியா தொழில் வழியா, அந்த விவரங்கள் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 11வது அத்தியாயம் வந்து லாபஸ்தானம். அதாவது எந்த வயதில் நீங்கள் அதிக விதமான லாபத்தை அடைய முடியும், அந்த லாபங்கள் எந்த வழியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நட்புகளால் கிடைக்குமா, சில பெரிய மனிதர்களால் கிடைக்குமா, இல்லை தொழிலால, உத்தியோகத்தினால, இல்லை எதிர்பார அதிர்ஷ்டத்தினால் வரக்கூடிய அமைப்பா, அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து வந்து 2வது திருமண வாழ்க்கை சொல்லக்கூடியது. திருமணம் என்பது முதல் வாழ்க்கை பிரிந்து மறு வாழ்க்கை எந்த வயதில் இருக்கும், அந்த மறு வாழ்க்கை வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க சம்பந்தப்பட்ட குறிப்புகள் என்ன படிச்சிருப்பாங்க, ஏற்கனவே திருமணம் செய்து வந்து பிரிஞ்சவங்களா, இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கவங்களா, இல்லை வயது முதிர்ந்தவங்களா, தன்னோட வயது அதிகமான உள்ளவங்க கம்மியாக உள்ளவங்களா, அவங்களோட பெயர் குறிப்பு என்ன, அவங்களுடைய படிப்பு, வேலை, பொருளாதாரம், அவங்களுடைய சம்பந்தப்பட்ட குறிப்பு. அதாவது 2வது திருமணமும் என்னன்னா, ஒரு வரன் பார்த்தால் இதை இந்த குறிப்பு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை விவரங்கள் கொடுத்துருப்பாங்க.